கனி கொடுக்குறீங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உயர்வை பார்க்கணும்னு நீங்க ஆண்டவரோடு இணைக்கப்படுறீங்க, வார்த்தையோடு இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்படும் பொழுது இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் பிதாதாமே உங்களை சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்லப்பட்டபடி இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் மிகுந்த கனிகளை, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வை நீ பார்க்கும்படியாய், உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா காய்ந்து போன எல்லா தடைகளையும் கர்த்தர் எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. இன்னைக்கு உனக்காக வைக்கப்பட்ட உன் எதிர்காலம் பிரகாசமாய் தெரியும்படியாய், உன்னை அருமையாய் அந்த வழியிலே, வார்த்தையின் வழியிலே நடத்தும்படியாய், இந்த நாளிலே உன் வாழ்க்கை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் பிதா வார்த்தையை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தைரியமா நம்பலாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை. உலகத்துல யாருமே செய்ய முடியாத காரியத்தை இந்த சத்தியம் தான் செய்யும். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்பி வரலாம். இந்த நாள்ல நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். இந்த யோவான் 15ல தேவன் நல்ல பெரிய பெரிய காரியங்களை இதுல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அதனால நல்லா கவனமா எல்லாரும் கவனிக்கணும். விசேஷமான காரியங்களை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களோடு கூட இடைபட போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொக்கிஷம் போல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சபைக்கு வரணும்னு சொல்றாங்களே, அது ஏன்ற காரியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஏன் பைபிள் படின்னு சிஸ்டர் சொல்றாங்க, ஏன் அம்மா சொல்றாங்க அப்படின்றத இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேச போறார். ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். அதனால நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு கற்றுத்தாங்க. ஆமேன். கர்த்தரிடத்துலயாவது வந்து தாழ்மைப்பட கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். சொல்லுங்க, நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, நான் கேட்கிற சத்திய வசனங்கள் எனக்கு புரியட்டாம்ப்பா, என் மனக்கண்களை திறக்கட்டும், என் வாழ்க்கை பிரகாசமாகட்டும். இந்த வார்த்தையை மட்டும் நம்பி வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. இப்போ நாம வசனத்தை வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமீன். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராது விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரி, கொஞ்சம் கவனமா கவனிக்கலாமா நம்ம? ஓகே. இப்போ முதல் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எல்லாரும் கவனிங்களேன், கொஞ்சம் நல்லா தூக்கி பிடிப்பா. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அருமையா பிரின்சி அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகா இங்கே ஒரு திராட்சை செடியை வரைஞ்சி இந்த கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி அதற்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அநேகருக்கு அதை குறித்து உபதேசம் பண்ணுகிறது போல இந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சரியா? கையை நீட்டி வேற காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு இந்த வசனத்தின்படி? நான் யாருன்னு சொல்றாரு அவர். நான் தான் திராட்சை செடி. அது என்ன மாதிரி திராட்சை செடி? மெய்யான திராட்சை செடி நான் தான். அப்போ இந்த தோட்டத்துல இருக்கிற செடி நானே, ஆனா இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு? என் பிதா. அல்லேலூயா. சரி, ஒரு கிளாப் பண்ணி பிரின்சி அக்காவை அனுப்பி வைக்கலாம். நல்லா கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ பிரின்சி. வசனத்தின்படி அங்க இயேசு தன்னை யாருன்னு சொல்றாரு? நான் திராட்சை செடின்னு சொல்றாரு. உங்களுக்கு இதை கேட்டோன்னே இப்படி இருக்கு, இல்லை ஏசப்பா வந்து கடவுள்னு சொன்னாங்க, தேவன்னு சொன்னாங்க, இப்போ வந்து சிஸ்டரே வந்து செடின்னு சொல்றாங்க. இயேசுவை என்னன்னு சொல்றாங்க? செடின்னு சொல்றாங்களேன்னா ஒரு அழகான ஓமையின் மூலமா விளங்காத நமக்கு, அறிவில்லாத நமக்கு அதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்றாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, நீங்க சொல்லி கொடுக்குற எல்லா காரியமும் எனக்கு விளங்கட்டும். ஆமேன்னு சொல்லு. இப்போ புரியுதா? செடி, ஒரு செடி இருக்கு. அது என்ன செடி?
திராட்சை செடியெல்லாம் இயேசு இல்ல, ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் தான் மெய்யான திராட்சை செடி. விளக்கம் அதிகமா கொடுக்குறாரு பாருங்க, மெய்யான திராட்சை செடி நான். சரி, இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள போவோம். கடகடன் வாங்க. அடுத்தது யாரு? 2வது வசனம் சொல்லுங்க. என்னது 2வது வசனம்? படத்தை கவியஸ்ரீ அக்காவும் திவ்யாக்காவும் சேர்ந்து டிரா பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே இதெல்லாமே புதுசு தான். ஏன்னா நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்துல யாரும் என்ன செய்யல, சபைக்கெல்லாம் எங்கேயும் போனதில்லை. நீங்க கத்துக்கிட்டு போய் தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை குடும்பத்துல நீங்க சொல்லணும். சரியா? உங்க வீட்டுல போய் சொல்லணும். சரி, என்னில் கனி கொடாது இருக்கிற அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ செடி ஏசுன்னு சொன்னார் இல்லையா, நான் தான் மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார்ல, சொல்லிட்டு இப்ப சொல்றாரு என்னில் கனி கொடாது இருக்கிற அப்படின்றார். இப்ப திராட்சை பழம் காய்க்குது இல்லையா, திராட்சை பழம் எங்க காய்க்கும்? செடியில காய்க்காது, கொடியில காய்க்கும். அதுக்கப்புறம் அந்த செடி நல்லா வளர்ந்துதான் அந்த செடியில இருந்து தின்ன அழகா கொடிகள் உண்டாகும். எங்க இருந்து உண்டாகும்? நல்லா சத்தமா சொல்லு. இப்போ நாம நிறைய பார்த்துருக்கோம், மரம் செடி வைக்கிறோம் இல்லையா, மரக்கன்று வைக்கிறோம், அது கொஞ்சம் வளரும், அது மரமாக தான் ஆகும் இல்லை. சில புதர் மாதிரி இருக்கிற செடிகள்லாம் வைக்கும்போது புதர் மாதிரி ஆகும். சாதாரணமாக செடிகள் வைக்கும்போது சாதாரண செடியாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம், இதில் செடியும் உண்டு கொடியும் உண்டு. இப்போ கொடிகள்னு சில வெரைட்டிலாம் இருக்கு. சரியா? கொடிகள்னு செப்பரேட் வெரைட்டி இருக்கு. ஆனால் இங்கே வித்தியாசமானது, இந்த திராட்சை கொடி மாத்திரம் எழும்பும் போதே கொடியாக கிளம்பாது. இப்போ பாவக்காய் கொடி, புடலங்காய் கொடி, அவரைக்கொடி அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் விதையிலிருந்து கிளம்பும் போதே என்னவா வரும்? கொடியாக வரும். ஆனா இந்த திராட்சை செடி மாத்திரம், இந்த திராட்சை கொடி மாத்திரம் எங்க இருந்து வரும்? திராட்சை செடியிலிருந்து உருவாகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த திராட்சை பழங்கள் எங்க காய்க்குது? திராட்சை கொடிகளிலே காய்க்கிறது. இந்த திராட்சை கொடி ரூட்ல இருந்து அது வராது, அத மண்ணுல இருந்து கிளம்பி வரும்போதே கொடியா வராது, அது திராட்சை செடியிலிருந்து தான் இந்த கொடிகள் உண்டாகும். சரியா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி இதுவோ. இந்த திராட்சை கொடி எங்கேருந்து வரும்னு சொன்ன? செடியில இருந்து. அப்போ இந்த செடியில இருந்து வருகிற அந்த கொடிகள்ல என்ன உண்டாகும்? திராட்சை பழம் உண்டாகும். திராட்சைக்கு பழத்துக்கு பூ வைத்து காய் காய்த்து அப்புறம் பழுக்குது. ஆனா இந்த பழம் எங்கேதான் உண்டாகும்? செடியில இல்ல, கொடி. அந்த கொடிகள்ல தான் கீழே தொங்க விடாம அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த கொடிகளை அதுல வளைச்சு வளைச்சு விட அதுல அழகா படரும். ஆனா அதோடைய வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? அது வெறும் கொடியா இங்க இருந்து வரல, செடியில இருந்து வந்தது. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த செடியில கனிகள், அதாவது ஃப்ரூட்டு, திராட்சை பழம் இல்லாத கொடி எதுன்னு பார்த்து அதை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதை தான் இந்த 2வது வசனம் சொல்லுது. பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் இங்க அழகா சொல்லியிருக்கு, அறுத்து போடுகிறார். என்ன செய்கிறாராம்? அறுத்து போடுறார். கட் பண்ணி பிதா என்ன செய்வாரு? கட் பண்ணி போட்டுட்டு நீ கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கலன்னா அந்த கொடி என்ன செய்யறாரு? திராட்சை தோட்டக்காரர் அறுத்து போட்டுறாரு. ஆனா கனி கொடுக்குது இல்லையா, அது இன்னும் நிறைய கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொடியை நல்லா கிளீன் பண்ணி சப்போர்ட் பண்றாரு. அதை ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கனி கொடுக்கல, இப்போ அந்த மெயினான இருக்கிறது இல்லையா, செடி இருக்கு இல்லையா, அந்த செடியில இருந்து நிறைய கொடிகள் வரும், கிடுக்கிடு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு வளரும் கொடி. புரியுதா? ஒரு மீட்டிங்னோடனே வாங்கணுன்னே எல்லாரும் என்ன செஞ்சிடும்? வேன் ஒன்று வச்சோம்னா கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு வர்றோம். ஆனால் இங்கே கிடுகிடுன்னு கொடி வளர்ந்தாலும் அங்கே பிதா கரெக்டாக கண்காணிப்பார், வருவார், பார்ப்பார். எந்த கொடியில் கனிகள் இருக்குது, அதாவது எந்த கொடியில் இந்த திராட்சை கொத்து தொங்குதோ அதை விட்டுடுறாரு. கனி இல்லாத சிலது படந்துக்கிட்டே கிடக்கும், சும்மா வெறுமனே வர்றதும் போகிறதும் சேர துடைக்கிறதும் இருப்பாங்கல்ல, சதையில் இருக்கிறாங்கல்ல. நம்ம இதை நல்லா நல்லா விளங்கணும், இது பயங்கரமான ஆழமான சத்தியம். அவங்க கனி கொடுக்கலன்னா, அதாவது அந்த கொடி கனி கொடுக்கலன்னா தோட்டக்காரர் என்ன செய்தாராம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அறுத்து போடுறாருன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய வார்த்தைல. அறுத்துறதுன்றது அப்படியே தன்னுடைய பலத்தாலே அதை பிடிங்கிறது, அதை கட் பண்றது. அதாவது கட் பண்ணி போடுறது அப்படின்றத காட்டிலும் தமிழ்ல என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னா அறுத்து போடுறது. அறுக்குறதுன்னு என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கும்? எப்படி? இப்படிதான் அறுக்கிறதா? அறுக்கிறது கையால கூட இருக்கலாம்ல. அப்போ இந்த இடத்துல அறுத்து போடுகிறாருன்னு சொல்லுது. சரி, 2வது வசனம் முடிவு. 3வது வசனம் ரெடியா இருங்கப்பா. 2வது வசனம் முடிவு என்ன சொல்லுது? அதிக கனிகளை கொடுக்கும்படி அந்த கொடிகளை பிதா சுத்தம் பண்ணுகிறார்.
அப்போ கொஞ்சமா இருக்கிற அந்த கனிகள் இன்னும் நிறைய கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த கொடிகள் என்ன செய்யப்படணும்? சுத்தம் பண்ணப்படணும். சுத்தம் பண்ணப்படணும்னா அதுலயும் சில லீவ்ஸ் ஏதாச்சும் தேவையானது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி, ட்ரை லீவ்ஸ் அதாவது காய்ந்து போனது ஏதாச்சும் இருந்து அது மூலயமா இதுக்கு ஏதாவது பாதிப்பு வராதபடி அதை கிளீன் பண்ற, சுத்தம் பண்ணும் பொழுது அது உடனே ஒரு போஷாக்கா ஆயிடும் அந்த கொடி. ஆன உடனே அது வரைக்கும் வர்ற அந்த பழங்களை காட்டிலும் அது சுத்தம் பண்ண பிறகு அதிக கனிகளை அந்த கொடி கொடுக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த கொடி, கனி கொடுக்கிற கொடியை ஆண்டவர் என்ன செய்றாரு? எந்த கொடியை சுத்தம் பண்றாரு? கனியே கொடுக்காத கொடிகளை நல்லா பச்சை பசேல்னு இருக்கு நல்லா வளரட்டும்னு சொல்ல மாட்டாரு. எந்த கொடி கனி கொடுக்கிறதோ அந்த கொடிகளை பிதா என்ன பண்றாரு? புரியுதா திவ்யா? கொடிகளை தான் இங்க நோட் தேர்ட் பாயிண்ட் வந்து எந்த கொடியில கனிகள் இருக்கிறதோ அந்த கொடியை தான் பிதா சுத்தம் பண்ணுவார். அதாவது யாரெல்லாம் சபைக்கு வந்து ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமோ அவங்களோட கர்த்தர் இருந்து அவங்களை உயர்த்துவார். ஒரு ஹல்லேலூயா. நான் இன்னும் இதை டீப்பா சொல்லல, 3வது வசனம் போயிட்டு அடுத்த சொல்றேன். 3வது வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். சரி, 3வது வசனத்தை நாம வந்து படம் மூலயமா பார்ப்போம். சீக்கிரம் வாங்க. இந்த சார்ட் வந்து ஹரிணி பிரியாக்காவும் ஸ்டெல்லாக்காவும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா கலர்லாம் இதுல தான் பளிச்சுனே தெரியுது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுலலாம் கலர் பளிச்சுனே தெரியல. ஆனா இதுல பாரு நல்லா அவங்கள மாதிரியே கலரும் என்ன செய்யுது நல்லா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உபதேசம்ன்றது என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த காரியங்களை குறித்து சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? சொல்லி கொடுக்குறாரு. அப்ப சொல்லும் பொழுதே ஒரு காரியம் நடக்குதான். என்ன நடக்குது? சுத்தமாயிருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா நாம் சுத்தம் பண்ணப்படுகிறோம். புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் கேட்கும் பொழுதெல்லாம், அதை குறித்த பிரசங்கங்களை நாம் செவி கொடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நடக்குது. நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சரி, ஸ்டெல்லாக்காக்கும் ஹரிணி பிரியாக்காக்கும் ஒரு கிளாப் பண்ணி அனுப்பலாம். இப்படி சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க. இந்த யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமீன். சரி, நம்ம இப்போ இந்த படத்தை மட்டும் வச்சு தெரிஞ்சுப்போம். திராட்சை செடியை மட்டும் தெரிஞ்சுப்போம். அப்புறமா அதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை பார்க்கும்போது இது ஏதோ மரம் அப்படி மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் இப்போ உங்களுக்கு இதை குறித்து தெரியாததுனால தான் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? இதை மரம் மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. அது ஒரு செடி தான். கீழேருந்து இது வரைக்கும் செடி போல வரும். பிறகு இதெல்லாம் கொடி. சரியா? அதில் ஒரு கொடியில் பாருங்க எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு. கிரேப்ஸில் நிறைய திராட்சை பழங்கள் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அதை என்ன செய்திருக்கிறாரு பிதா? சுத்தம் பண்ணி இருக்கிறாரு. சுத்தம் பண்ணினதுனால தான் அது என்ன செய்திருக்கு? அதிக கனிகளை கொடுத்து இருக்குது. சரி, இது ஓகேப்பா, தேங்க்யூ. இப்போ சின்ன குட்டியாக்கா பேர் என்ன? சிவதாரணிக்கு எல்லாம் கிளாப் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 4வது வசனத்துல ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. இந்த கொடிகள் இருக்குல்ல, இப்போ நான் இதை வந்து வேகமா விளக்க போறேன் பாரு உங்களுக்கு. செடி, இப்போ திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. செடி யாரு? இயேசு. இப்போ நாம யாருன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். நாம தான் கொடிகள். புரியுதா? நீ நான் யாரு? கொடிகள். சரி, இப்போ இந்த 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கொடி எங்க நிலைத்திருக்கணுமா? செடியோட கனெக்ட் ஆகிருக்கணும். செடியில ஃப்ரூட்ஸ் வர்றதில்ல, கொடிகள்ல ஃப்ரூட்ஸ் வர்றது. என்கிட்ட தானே ஃப்ரூட்ஸ் வருதுன்னு கொடி ஓவரா ஆட்டம் போட்டு செடியிலேருந்து கட் ஆயிடக்கூடாது. கட் ஆயிட்டா அதுக்கு தண்ணி, அதுக்கு தேவையான சத்து எல்லாமே எங்கேருந்து போய் ஆகணும்? செடியிலேருந்து போய் ஆகணும் கொடிக்கு. அப்போ ஓவரா கொடி ஆட்டம் போட்டுச்சுன்னா அது தானாகவே என்ன செய்து படும்? செடியிலேருந்து கட் ஆயிரும். ஆனால் இந்த கொடிகள் எப்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த கொடி எப்பவுமே செடியோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ளணும். அப்போதான் இந்த செடிகிட்ட இருக்கிற எல்லா போஷாக்கும் எங்கே தான் வந்தே ஆகணும்? கொடிகிட்ட வரணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கு,
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்க தெளிவா சொல்றாரு, கொடி செடின்னு சொல்லிட்டு வந்த இயேசு இங்க அழகா சொல்றாரு, கொடி செடியில நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். சொல்ல நான் சொல்லி கொடுத்தேனா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க ஏசப்பா, சுத்தி இருக்கவங்களாம் ஆமா ஆமா சொன்னீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திருப்பி கேட்கிறாரு, அதே போலதான் தம்பி நீயும் என்ன செய்யணும், என்னில் நிலைத்திருக்கணும். இப்ப கரெக்டா எங்க வந்து மேட்ச் பண்றாரு, அழகா எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருல. நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஏசுப்பா செடின்றாருன்னொடனே நமக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒவ்வொரு விதமா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திருக்கிறாரு. ஆனா செடின்லாம் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா நமக்கு எவ்வளவு அழகா இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு இல்ல. சரி, அடுத்தது இப்ப 5ஆம் வசனம் பார்ப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப இங்க திரும்பவும் என்ன சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீ யாருன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் நானே யாருதான் சத்தமா சொல்றீங்க. 2 பேர் தான் கொடி, 2 கொடி தான் இருக்கா, மற்ற கொடியெல்லாம் எங்க போச்சு? சத்தமா சொல்லு. நீங்களும் நானே யாரு? கொடிகள். சரி, இப்ப நம்ம 5ஆம் வசனத்தை பார்ப்போம். இதுல நல்லா பாருங்க, இது ஒரே ஒரு கொடி, இந்த பக்கம் ஒரு கொடியை மட்டும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத அக்கா அழகா வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க, சக்தி அக்கா. நாம கொடிகள், அந்த கொடி எதோட நிலைத்திருக்கணும்? செடியோட நிலைச்சிருக்கணும். சரி, அப்போ நிலைத்திருக்கும் பொழுது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படின்னு 5ஆம் வசனம் புரியுது. இப்ப செடி இல்லாம கொடி கனி கொடுக்க முடியுமா? முதல்ல கொடி வாழ முடியுமா? எப்பொழுதும் செடியோட இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இணைக்கப்பட்டிருக்க கொடிகளால தான் கனிகளை கொடுக்க முடியும். அப்போ கனிகளை கொடுக்கிற கொடியை ஆட்டோமேட்டிக்கா அந்த திராட்சை பழ தோட்டக்காரர் என்ன செய்தே ஆவாரா, சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்கிறது போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பவுமே இணைந்திருக்கணும். அப்படி இணைந்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும். கனி கொடுக்கறதுனா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் பழம்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க, திராட்சை பழமா வாங்கிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல. நம்முடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், நன்மையை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம். இதெல்லாம் கனிகள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி, அடுத்தது 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதாவது எது கூட நிலைத்திராவிட்டால்? செடியோட நிலைத்திலனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். என்ன செய்திருவாங்க? ஆண்டவரை என்ன செய்யற, தோட்டக்காரர் என்ன செய்யறாரு, அதை அறுத்து போடுறாரு இல்லையா? அறுத்து நல்லா பத்திரமா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வீட்டுல கொண்டு பத்திரமா வச்சுக்குவாங்க. அதை என்ன செய்யறாங்க, அதை கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அது அறுத்த உடனே அடுத்த வேலை என்ன ஆகும், அது உலர்ந்து போயிடும். அப்படியே அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த 6வது வசனம் நமக்கு பயங்கரமான ஒரு அலர்ட், ஒரு எச்சரிப்பு வசனம், எச்சரிப்பின் வசனம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இந்த 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி ஃபைனல் பண்ணிட்டாரு. இப்போ சபை என்பது ஆண்டவருடைய தோட்டம். இந்த பூமி ஆண்டவருடைய தோட்டம், அதுல சபைன்றது என்னது? ஆண்டவருடைய தோட்டம். இங்க என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்களேன். சரி, இப்போ தோட்டம்ன்றது சபை, செடின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேதத்தினுடைய வார்த்தைகள். இப்போ கொடி யாரு? இப்போ இந்த கொடி எப்படி பாருங்களேன், இப்போ இந்த தோட்டத்திற்குள்ளே இந்த செடியோடு இணைக்கப்படும்படியாய் இந்த கொடிகளை கர்த்தர் இணைக்கிறார். எப்படி இணைக்கிறார் தெரியுமா? நம்ம தானாவே இணைந்துருவோம் ஆண்டவரோடு, இயேசு கிறிஸ்துவோடு, வார்த்தையோடு. எப்படி இணைக்கப்படுறோம்னா, செவிகள்ல கேட்டு உணர்வு அடைகிறோம் பாருங்க. எப்ப இந்த உணர்வு கிடைக்கும்னா, இப்ப போன முறை நாம் சகையை குறித்து பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இல்ல. நீங்க சொன்ன சாட்சிகள், உங்களுடைய டெஸ்டிமோனி, நீங்க அதை புரிந்து கொண்ட விதம் எல்லாரும் மேட்ச் ஆகல. எல்லாரும் ஒரே மாதிரியா சொன்னீங்க, பேர் மட்டும்தான் சைக்கின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க அதை வியாக்கியானம் பண்ண விதம் ஒவ்வொருவரும் வித்தியாசமா பண்ணீங்க இல்ல. அப்போ அந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, சத்தியம் உள்ள ஏறுது, சாரம் இறங்குது. அப்படின்னாதான் நீங்க இணைக்கப்படுகிறீர்கள்னு அர்த்தம். இப்போ சகையை குறித்து அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்க இணைக்கப்பட்டுட்டீங்க. அப்போ இணைக்கப்படும் பொழுது அது நீங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதுதான் கனி கொடுக்கிறது.
உனக்கு சூப்பரா இருக்கணும்னே உனக்கு ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறல்ல, உனக்கு ஆர்வம் வந்ததுனால தான் இன்னைக்கு வந்திருக்கிற. உனக்கு அதில் ஆர்வம் சகேவை குறித்து சத்தியத்தை கேட்கும் பொழுது உனக்கு ஆர்வம் இருந்ததுனால தான் சகேவ் அப்ப பண்ணாத இன்னும் சூப்பரா பண்ணணும்னு சாட்டை அழகா பண்ணி இந்த தடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்ல. அப்போ நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஒரு வேலையா சொல்லுங்க. அப்போ கனி கொடுக்குறீங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உயர்வை பார்க்கணும்னு நீங்க ஆண்டவரோடு இணைக்கப்படுறீங்க, வார்த்தையோடு இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்படும் பொழுது இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் பிதாதாமே உங்களை சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்லப்பட்டபடி இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் மிகுந்த கனிகளை, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வை நீ பார்க்கும்படியாய், உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா சாம்பலான எல்லா காய்ந்து போன எல்லா தடைகளையும் கர்த்தர் எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. இன்னைக்கு உனக்காக வைக்கப்பட்ட உன் எதிர்காலம் பிரகாசமாய் தெரியும்படியாய், உன்னை அருமையாய் அந்த வழியிலே வார்த்தையின் வழியிலே நடத்தும்படியாய், இந்த நாளிலே உன் வாழ்க்கை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியான சத்தியம்ல, ஆனா நேரடியா உங்களுக்கு சொல்றது புரியாது. இது ஆண்டவரே தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருக்கும் விளங்கணும்னு செடி இருக்கு இல்லையா, அதனாலதான் எங்க ஆண்டவர் இது மாதிரி ஊமைகளை சொன்னாலும் அந்த இடத்துல போய் நின்னுகிறார். இப்ப கண்டிப்பா ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு இட்டுட்டு போயிருப்பாரு. எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, சீஷர்கள் அங்க அவரை தேடி வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே குஷியா இருந்திருக்கும். ஓ ஏசப்பாவுக்கு பசிக்குது போல் இருக்கு, அத்தி பழத்தை பார்த்த மாதிரி இன்னைக்கும் திராட்சை பழத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு திராட்சை தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஏசப்பா நிறைய நமக்கு என்ன கொடுக்க போறாரு, நமக்கு நிறைய திராட்சை பழம் பறிச்சு கொடுக்க போறாரு, நல்லா தின்னலாம் அப்படின்னு திங்கிற புத்தியோட என்ன செய்திருப்பாங்க சீஷர்கள் எல்லாரும் ஓடியாந்துருப்பாங்க. தோட்டக்காரன் அந்த அப்போ இருந்த அந்த தோட்டத்து ஓனர் நமக்கு நிறைய கூடையா கொடுப்பாரா, ஏன்னா இயேசு கூட போனா என்ன கிடைக்கும், கூடையா கிடைக்கும்னு கூட ஓடி இருந்திருப்பாங்க. ஆனா அங்க போனா அங்கேயும் பிரசங்கம் பண்றாரு இயேசு. அல்லேலூயா. அப்போ தெளிவான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, சபை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும். சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் கவனமாய் கேட்கணும். அந்த கவனமாய் கேட்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் நாம் தேவனோடு நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைக்கிறோம். புரியுதா? நம்ம என்னென்னமோ சூழ்நிலையில வந்திருக்கலாம் நீங்களும் நானும். ஆனா சத்தியத்தை கேட்கும் போது அதை சாதாரணமா கவனிக்கிறதுக்கும் உற்று கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த உற்று கவனிக்கும் போது உள்ள அந்த சாரம் இறங்கும். அதுதான் என்னன்னா, அந்த செடியில இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில இருக்கிற சாரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்பொழுது எப்படி செடியோடு கொடி இணைக்கப்படும் பொழுது கொடி கனி கொடுக்கிறதோ, அதே போல அவருடைய வார்த்தையோடு நாம் இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் களைந்து போடுவார். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த பிரச்சனைகளை எப்ப களைந்து போடப்படும், எப்போ அதெல்லாம் நீக்கப்படணும், நிச்சயமா சொல்றேன், உன் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இன்னைக்கு காலை வேளையில நீ வந்து கேட்கிற இல்லையா, அந்த சத்தியம் உங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது, உன் குடும்பத்தை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. தேவையில்லாத காரியம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வந்த உங்க குடும்பத்துல ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பிதா பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். நீ நல்லா நம்பலாம். நான் சபைக்கு போயிட்டு வரேன்னா என் குடும்பத்துக்கு காவல் நான் இல்லை, என் குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். நான் திரும்பி வரும்பொழுது என் குடும்பம் சரியா இருக்கும். அல்லேலூயா. இது தானா நடக்கிறது. எந்த கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தைரியமா நம்பலாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை. உலகத்துல யாருமே செய்ய முடியாத காரியத்தை இந்த சத்தியம் தான் செய்யும். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்பி வரலாம். அதனாலதான் பிசாசு என்ன செய்வான், சத்தியத்தை கேட்காதபடி விட்டு என்ன செய்வான், நம்மளை தடுத்துக்கிட்டே இருப்பான். அதனாலதான் நீங்களும் நானும் ஆயத்தம் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமையா முத நாள் நைட்டு நான் சீக்கிரமா படுத்து காலையில சீக்கிரமா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் போய் கேட்க போறேன். அதுதான் உங்க வாழ்க்கையை உயர்த்த போது, அதுதான் உங்க குடும்பத்தை மாற்ற போது. நீ இதெல்லாம் மாறி இதெல்லாம் வந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உன்னை அழைத்து போவார். அல்லேலூயா. இது திராட்சை செடி. சுதீஷ் காக்கா ரொம்ப அழகா வரைஞ்ச. நீயே வரைஞ்சேம்மா? சரி, நீனே வரைஞ்சனே வச்சுப்போ. சரி, சுதீஷ் காக்கா நல்லா வரைஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. கிளாப் பண்ண எல்லாரும் சுதீஷ் காக்கே. சரி, 7வது வசனம் பார்த்து முடிக்கலாம். ஃபைனலா நாம இந்த பாட்டுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். சரியா? நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகும்போது அவருடைய வார்த்தை எங்க வந்துடும்? கனெக்ட் ஆயிட்ட உடனே நமக்குள்ள வந்துடும்ல. இயேசு ஆண்டவர் வார்த்தையா இருக்காரு. இப்ப நம்ம வார்த்தையோட கனெக்ட் ஆகும்போது வார்த்தை எங்க வந்துடும்?
நம்மகிட்ட வந்துடும். ஏன்? அவரோட நாம கனெக்ட் ஆகிட்டோம், வார்த்தையோட கனெக்ட் ஆகிட்டோன்னா அந்த வார்த்தை அழகாய் ஊடுருவி உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துடும். அப்படி வந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கிறது எதுனாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். அதனால சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவ அல்லாதவங்களுக்கே இந்த வசனம் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் எவ்வளோ பகீரங்கமான ஒரு பதிலை சொல்றாரு. இது ஈஸியா இருக்கும் நிறைய பேருக்கு. இயேசுபா பேர் சொல்லி கேட்டா எதனாலும் கர்த்தர் செய்வாராம் அப்படின்னு ஈஸியா இந்த ஆண்டவரை தேடி வருவதற்காக கர்த்தர் அருமையா இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டோம், என்ன வந்த ஒண்ணு காரியம் நடக்கலையே நீங்க யோசித்தீங்கன்னா, வந்த நாம சும்மா உட்காந்துருக்காம கனெக்ட் ஆகணும். புரியுதா? அப்ப கனெக்ட் ஆயிட்டோம்னாலே நாம கேட்கறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? செய்து கொண்டே இருப்பார். சரி, எஸ்தராக்காவை கிளாப் பண்ணி அனுப்பலாம். நாம எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவருடைய வார்த்தையை நாம உள் வாங்கி கொள்ளணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள பாயணும். ஒரு செடி இருக்கு, செடி இருக்கும் பொழுது நம்ம தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணி அந்த ரூட் என்ன செய்யுது? அப்படியே அப்சர்வ் பண்ணுதுல, இழுத்து அப்படியே அந்த தண்டுக்கு போகுது. அப்புறமா இங்க இந்த திராட்சை செடியிலேருந்து அந்த சத்தெல்லாம் எங்க போய் ஆகணும்? அப்ப அந்த சத்தெல்லாம் போகும்படியா அந்த கொடி, அந்த செடி ஆயத்தமா இருக்கும். அந்த கொடி கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? இந்த செடியில இருக்கிற எல்லா சத்தம் எங்க போகும்? கொடிக்கு போயிடும். கொடிக்கு போன உடனே கொடி என்ன செய்யுது? கொடி பார்க்க தான் மெலிசா இருக்கும், ஆனா அவ்வளோ வெயிட்டான திராட்சை குலைகளை அது காய்க்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனிதரக்கூடியதாய், அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை காணும்படியாய். இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு வேளை கஷ்டத்தை, ஆனா கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு யாராலே அதை உங்களை விட்டு பிரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை கூட நீங்க கனெக்ட் ஆகணும். அப்படியெல்லாம் நீங்க ஆயிட்டீங்கன்னா இன்னைக்கே பார்க்கலாம் உங்க வாழ்க்கை மாறுறது. எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவருடைய இந்த பிரசங்கம் பிடிச்சிருக்கு? ஆண்டவர் எவ்வளோ அழகா நான் மெய்யான திராட்சை செடி இல்லை. ஆனா இது எல்லாம் நடக்கணும்னா திராட்சை தோட்டக்காரருடைய தயவு வேணும். சரியா? சரி, அப்போ நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயத்தமாகி எங்க வந்தாதான் கனெக்ட் ஆகலாம்? சபைக்கு வரணும். சபைக்கு வரும்பொழுதுதான் கனெக்ட் ஆகிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது டெய்லி அந்த கனெக்ஷன்ல இருக்கணும். இங்க கனெக்ட் ஆகிட்டு போகும்போதே கட் ஆகி தொங்கிட்டீங்கன்னா காஞ்சிருவீங்க. இங்க சொல்லுது இல்லையா, கட் ஆயிடுச்சு அந்த கொடினா, அந்த கொடி என்ன செய்யும்? காஞ்சிரும், உலர்ந்து போயிடும். முதல்ல அதுல இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடும், பிறகு அது காஞ்சி போயிடும், அப்புறம் கருவாடாயிரும், சருகாயிடும், அப்புறம் குப்பை தள்ளிடுவாங்க, ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருவாங்க. நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னா, இயேசுவோடு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அதை தெரிஞ்சுங்க. கனி கொடுக்கறது தெரியுது, அதே நேரத்தில் கனெக்ட் ஆகலைன்னா இன்னொரு காரியம் நடக்கும். உன் வாழ்க்கை உலர்ந்து போகும். நீங்கள் எங்கே கொண்டு போய் போடப்படுவீங்க? எருக்களங்கள், எரிகிற அக்கினியில போய் உங்களுடைய வாழ்க்கை போடும்படியாய் பிசாசு சதிவலை செய்வான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தை நீ கேட்கும்படி செய்திருக்கிறார். நீ ஒருவேளை இயேசுவோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறியா? தினம் வேத வசனம் வாசின்னு நான் சொல்லும் பொழுது உனக்கு வலிச்சது இல்லை? உங்களுக்கு நல்ல போஷாக்கு வச்சு கனெக்ட் பண்ணி கட்டி அப்படியே விட்டு அனுப்புகிறேன். செடியோட எப்படியாவது பிடிச்சிக்கோன்னு அந்த இடத்துல பிளாஸ்டர்லாம் போட்டு கயிறை போட்டு செடியோட கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன். அங்கே போன உடனே முறிச்சுக்கிட்டு ஊந்துடுறீங்க. திரும்பி 6 நாளில் வரும்போது சுத்தமாக காஞ்சிடுறீங்க. சுத்தமாக காஞ்சி யாராவது தள்ளிட்டு வந்து குப்பை போட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அப்படிதான் வந்து உழுறீங்க. உழுந்த பிறகு இப்போ உனக்குள்ள நிச்சயமா அந்த பச்சை வருமா? வராது பாரு. நிச்சயமா இந்த செடியில தண்ணி பாயுமா? பாயாது பாரு. எதுவுமே இல்லாத சருகாய் விடுது. அப்புறம் உங்க வாழ்க்கை எரிக்கிட்டு போயிடும். பயம் வரல உங்களுக்கு? பயம் வருதா? இதுதான் உலக நியதி. இதுதான் உலகத்துல எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிற. அவங்களுக்கு தான் வாழ்க்கை, இல்லைன்னா அவங்களுக்கு எரி நரகம். எரியறத பத்தி ஏன் சொல்றாங்கன்னா நரகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம், ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் எங்க தான் போய் ஆகணும்? நரகத்துக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, கட் ஆயிடாதீங்க. கட் ஆயிட்டீங்கன்னா வேற வழி உங்களுக்கு. ஆனா இயேசுவின் வழியை பற்றி கொள்ளுங்க, இயேசுவின் வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல தினம் வேத வசனங்களை படிக்கும் பொழுதுதான் அந்த செடியில இருந்து எங்க எல்லா சத்தம் வரும். செடியில இருந்து அப்பதான் நீ கனி கொடுக்கக்கூடிய கொடியாய் நீ மாற்றப்படுவாய். பிதா உன் மேல ரொம்ப கரிசனையா இருப்பாரு. உன் குடும்பம் மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். ஆமென். செபிக்கலாம், எழுந்திருப்போம்.